நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசித்தல், ரெஸ்பிரேஷன், ரைட்டுங்களா? ஸோ இந்த டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சுவாசித்தல் இருக்குது. ஒன்று ஏரோபிக், இன்னொன்று அன்ஏரோபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இது ஒன்றும் இல்லைங்க, தமிழில் காற்றுள்ள சுவாசம், காற்றில்லாத சுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில உயிரிகள், ரைட்டுங்களா, சில உயிரிகள் ஆக்சிஜனை பயன்படுத்தி குளுக்கோஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா C6H12O6 தான் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸை கார்பன் டை ஆக்சைடு CO2 மற்றும் நீராக H2O ஆக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் மேலும் சில உயிரிகள், ரைட்டுங்களா, ஆக்சிஜன் அற்ற முறை, ரைட்டுங்களா, இது வந்து காற்று இல்லாத சுவாசம். நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தது காற்றுள்ள சுவாசம். ஆக்சிஜன் அற்ற முறையை பயன்படுத்துகிறது, ரைட்டுங்களா. அப்போ எல்லா முறைகளிலும், அதாவது ஆக்சிஜன் உள்ள முறை அல்லது ஆக்சிஜன் அற்ற முறை, காற்றுள்ள சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம், எந்த முறையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில், முதல் ஸ்டேஜில் 6 மூலக்கூறு கார்பன், ரைட்டுங்களா. இங்க பாருங்க, C6H12O6ல C6ன்றது 6 மூலக்கூறு கார்பன் உள்ள குளுக்கோஸு பைருவேட் எனப்படும், ரைட்டுங்களா. ஸோ குளுக்கோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது? பைருவேட் எனப்படும் 3 கார்பன் மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றான், ரைட்டுங்களா. பைருவேட்னா அதுக்கும் கெமிக்கல் ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா C3, ரைட்டுங்களா, C3H6O3. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பைருவேட், ரைட்டுங்களா. அப்போ குளுக்கோஸ்ல இருக்கிற 6 மூலக்கூறு கார்பன் 3 மூலக்கூறாவுடைய பைருவேட்டாக மாற்றப்படுது. மேலும் இந்த செயல்முறை, ரைட்டுங்களா, அந்த பைருவேட்டாக மாறுற செயல்முறை எங்க நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டனா சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, மெனி டைம்ஸ் இதை கேட்டான், ரைட்டுங்களா. ஸோ குளுக்கோஸை பைருவேட்டாக மாற்றும் செயல்முறை எங்கே நடைபெறுகிறது? சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, மேலும் பைருவேட் என்னவா மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பைருவேட் எத்தனால், ரைட்டுங்களா. எத்தனால்ன்றது ஆல்கஹால், C2H6O சொல்லுவாங்க, ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படலாம். மாற்றப்படுகிறதுன்னு கூட சொல்லல, மாற்றப்படலாம். அந்த மாற்றப்படலாம்னா என்ன அர்த்தம்? மாற்றப்படும் அல்லது படாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர. மேலும் ஈஸ்டில் நொதித்தலின் போது இம்முறை வந்து பாத்தீங்கன்னா நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதுக்கு பேரு தான் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை பயன்படுத்தி பைருவேட் வந்து சிதைக்கிறோம், ரைட்டுங்களா. இது எங்க நடைபெறுகிறதுனா மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிறது. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினுங்க. ஆக்சிஜனை பயன்படுத்தி பைருவேட் சிதைக்கப்படுவது எங்கே நடைபெறுகிறது? மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிறது, ரைட்டுங்களா. இங்க 3 கார்பன் பைருவேட், ரைட்டுங்களா. பைருவேட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், C3H4O3, ரைட்டுங்களா. 3 கார்பன் பைருவேட் மூலக்கூறு 3 மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. மற்றொரு விளைபொருள் வந்து பாத்தீங்கன்னா நீராகும், ரைட்டுங்களா. அப்போ மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெற்றுனா நமக்கு என்ன கிடைக்கும்? பைருவேட் வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதுவும் பாருங்க 3 மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு, ரைட்டுங்களா, மற்றும் நீராக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த முறை, ரைட்டுங்களா, இந்த முறை ஆக்சிஜன், அதாவது காற்று முன்னிலையில் நடைபெறுவதால் இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுல பாருங்க ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கான், ஏரோபிக் சுவாசம், ரைட்டுங்களா. சுவாசத்தின் போது வெளியிடப்படும் ஆற்றலின் அளவு, அதாவது காற்றுள்ள சுவாசத்தின் போது ஆற்றலின் அளவு, காற்றில்லா சுவாசம் இருக்கு இல்லையா, அன்ஏரோபிக், அப்ப வெளியிடுற ஆற்றலை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப டைரக்ட் கொஸ்டினே கேட்கலாம், காற்றுள்ள சுவாசத்தின் போது வெளியிடப்படும் ஆற்றலின் அளவு அதிகமா குறைவா, எது கூட கம்பேர் பண்ணும்போது காற்றில்லா சுவாசம் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகம் அப்படின்றது தான் ஆன்சர். நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய செல்கள்ல ஆக்சிஜன் அளவு வந்து பாத்தீங்கன்னா குறையும், ரைட்டுங்களா. அப்படி குறையும் பொழுது பைருவேட் உடைக்கப்படுவதற்கு வேறு வழி பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றான், ரைட்டுங்களா. ஆல்ரெடி செல்ல ஆக்சிஜன் அளவு கம்மியாகுது, அப்ப பைருவேட்டை வந்து நான் வேற மெத்தட்ல வந்து நான் பிரேக் பண்றேன் அப்படின்றாங்க. இங்கு பைருவேட் 3 கார்பன் மூலக்கூறுகளை உடைய லாக்டிக் அமிலமாக மாற்றப்படுகிறது, ரைட்டுங்களா. லாக்டிக் ஆசிட்னா நமக்கு தெரியும், C3H6O3, இது லாக்டிக் ஆசிட். பாருங்க, பைருவேட்லயும் 3 கார்பன் தான் இருந்துச்சு, லாக்டிக் அமிலத்திலையும் 3 கார்பன் தான் இருந்துச்சு, ரைட்டுங்களா. இப்போ பைருவேட்டை என்னவா கன்வெர்ட் பண்றாங்க?
லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் பண்றாங்க. தசைகளில் சேர்த்து வைக்கப்பட்ட லாக்டிக் அமிலம், ரைட்டுங்களா? இப்போ லாக்டிக் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? தசைகள் இருக்கு. இதுதான் திடீர் நிகழ்ச்சியின் போது தசை இழுப்பை, கிராம்ப்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துது, ரைட்டுங்களா? விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தசைப்பிடிப்பு ஏற்படும் இல்லையா, அதுக்கு பேர் தான் கிராம்ப்ஸ். அது ஏற்படுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டிக். சுவாசத்தின் பொழுது வெளியிடப்படும் ஆற்றல் ஏடிபி என்ற மூலக்கூறை சிதைக்க பயன்படுகிறது, ரைட்டுங்களா? இதை டைரக்டா கேட்கலாம். சுவாசத்தின் போது வெளியிடப்படும் ஆற்றல் என்னவாக பயன்படுகிறது? ஏடிபியை சிதைக்க பயன்படுகிறது. ஏடிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரிவேஷன் கேட்பான், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், ரைட்டுங்களா? ஏடிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடிபி டைரக்டா கேட்பான். இதுல எது சரின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுப்பான். அதுல அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்ன்றது தான் கரெக்ட். இந்த எனர்ஜி எல்லா செயல்களுக்கும் எரிபொருளாக பயன்படுகிறது, ரைட்டா? செல்லுக்கு எரிபொருளாக பயன்படுவது ஏடிபி கொடுக்குற எனர்ஜி தான். இந்த ஏடிபி சிதைந்து குறிப்பிட்ட அளவு ஆற்றலை கொடுக்கும், ரைட்டுங்களா? இது உடலில் வெப்பம் உட்கவரும் வினை, ரைட்டுங்களா? வெப்பம் வெளியிடும் வினையா, வெப்பம் உட்கவரும் வினையான்னு சொல்லி கேட்பான். வெப்பம் உட்கவரும் வினை நடைபெற உதவுகிறதுன்னு. ஏரோபிக் சுவாசம் ஆக்சிஜனை சார்ந்திருப்பதால் ஏரோபிக் சுவாச உயிரிக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது, ரைட்டா? இப்ப தாவரம் எடுத்துப்போம். தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா இலை துளைகள் அப்படின்னு சொல்லியிருக்கான், ரைட்டா? இலையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துளைகள் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்டொமேட்டா. அந்த இலை துளைக்கு பேர் வந்து ஸ்டொமேட்டா. அது வழியா தான் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது, ரைட்டுங்களா? செல்களுக்கு இடையே உள்ள இடைவெளியால், எதனால்? இடைவெளியால் எல்லா செல்களும் காற்றுடன் தொடர்பு கொண்டுள்ளது, ரைட்டுங்களா? தாவரத்துல எல்லா செல்களும் காற்றுடன் எதனால் தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு ஆன்சரே அங்க இருக்கிற செல்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தான், ரைட்டுங்களா? கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் பரிமாற்றம் பரவுதல் முறையில் நடைபெறுகிறது. இது ஏற்கனவே ஆல்ரெடி பல வாட்டி கேட்டான், ரைட்டுங்களா? தாவரங்கள்ல அது சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு எந்த முறையில் நடைபெறுகிறது, அதாவது உள்ள போயிட்டு வெளிவருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மெத்தடுக்கு பேர் வந்து பரவுதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரா கொடுத்துருந்தான். இந்த பரவுதல் முறை எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பரவுதல் முறை சுற்றுச்சூழ்நிலை, ரைட்டுங்களா? சுற்றுச்சூழல், அந்த தாவரம் இருக்க சுற்றுச்சூழல். இன்னொன்னு என்னன்னா தாவரத்தின் தேவை, ரைட்டுங்களா? தாவரத்தினுடைய சுற்றுச்சூழல் தாவரத்தின் தேவையை பொறுத்து தான் இந்த பரவுதல் முறையை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு தாவரம் வந்து முடிவு பண்ணுதுன்னு சொல்றோம். இப்போ இரவு நேரங்கள்ல ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறாது, ரைட்டுங்களா? ஸோ பகல் நேரங்கள்ல இப்போ மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவான். ஆனா அதே பகல் நேரங்கள்ல தாவரங்கள் என்ன பண்ணும்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஆனா இரவு நேரங்கள்ல தாவரமும் சரி மனுஷனும் சரி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தா வெளியிடுவாங்க. அதான் சொல்ல வரோம், பகல் நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுகிறது, ரைட்டுங்களா? எனவே கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுவது இல்லை, அதான் சொல்ல வரோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஏன் வெளியிடப்படுவதில்லை? ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்திக்குது. அதனால தான் அது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் வந்து வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. விலங்குகள் எடுத்துக்கிட்டோம்னா இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. விலங்குகளில் சுற்றுச்சூழலிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதற்கு வேறுபட்ட உறுப்புகள் உள்ளன. அவன் என்ன சொல்ல வரான், வேறுபட்ட உறுப்புகள்னு சொல்லிட்டு? இப்ப விலங்குகள் இருந்துன்னா லங்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ பர்டிகுலரா லங்ஸ், அந்த நுரையீரல் குழாய், ஸோ மூக்கு துவாரம், இதன் வழியா ஒவ்வொரு உறுப்புகள் வழியா வந்து பார்த்தீங்கன்னா சென்று ஆக்சிஜன் எடுத்துக்குது. நிலவாழ் உயிரிகள் வாயுமண்டலத்துள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கிறது, கரெக்ட் தானே? நிலத்தில் இருக்கிற உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள் நம்ம காற்று மண்டலம், அதான் வாயு மண்டலம்னு சொல்றோம், அதுல இருக்கிற ஆக்சிஜனை வந்து பயன்படுத்திக்கிறோம். ஆனா நீர்வாழ் உயிரிகள் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நீர்வாழ் உயிரிகள்னா இப்ப மீன்கள் எடுத்துக்குமே, மீன்கள் நீரில் உள்ள ஆக்சிஜனை பயன்படுத்துகிறதான்னு கேட்டா நீர்ல இருக்கிற H2O பயன்படுத்தல. ஏன்னா H2O பிரேக் பண்ணாது விலங்கால. ஆனா நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன், ரைட்டுங்களா? அதாவது டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த டிசால்வ்டு ஆக்சிஜனை மட்டும்தான் அது பயன்படுத்துது. உதாரணத்துக்கு இப்ப மீன் தொட்டியில பாருங்க தண்ணி இருக்கும், தண்ணியில H2O இருக்கு, ரைட்டுங்களா? தண்ணினா H2Oன்னு தெரியும், ஓனா வந்து ஆக்சிஜன் தெரியும். அப்போ மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில விட்டோம்னா ஆக்சிஜன்லாம் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் கேஸை வெளியே அனுப்புமான்னு கேட்டா கண்டிப்பா அதால முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணியில கரைஞ்சிருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜனை சுவாசிக்கும், அதுக்கு மேற்பட்டு அதுக்கு ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்க முடியலன்னு சொல்லிட்டு இறந்துரும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஃபிஷ் டேங்க்லாம் ஒரு பைப் வச்சு ஏர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஏர் வந்து அந்த தண்ணியில கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். மீன் வந்து பார்த்தா அந்த கரைஞ்ச ஆக்சிஜனை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை ஒப்பிடும் பொழுது, ரைட்டுங்களா, அவன் கரைந்துள்ளன்ட்டு தெளிவா சொல்லியிருக்கான்.
நீரில் உள்ள ஆக்சிஜன் அப்படின்னா அவன் H2O மென்ஷன் பண்ணல, நீர்ல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் ரைட்டுங்களா, அந்த O2 தான் அவன் மென்ஷன் பண்றான் ரைட்டுங்களா. கரைந்துள்ள ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்பொழுது நீரில் உள்ள ஆக்சிஜன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரைட்டுங்களா. இப்போ இப்போ ஒரு கால்குலேஷன் எடுத்துப்போமே, நாம சுவாசிக்கும் பொழுது 10 ஆக்சிஜனை ஒரு வாட்டி மூச்சு இழுத்து விட்டா 10 ஆக்சிஜனை பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிறோம், தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்மி. இப்போ அதுக்கும் 10 ஆக்சிஜன் ஒரு உயிரினம் வச்சுக்கோங்க, அதுக்கும் 10 ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அது ஒவ்வொரு முறையும் 2 ஆக்சிஜனை மட்டும்தான் எடுத்துக்க முடியுது, ஏன்னா கம்மி. அப்பனா 5 முறை சுவாசிக்கும் ரைட்டுங்களா. இது ஒரு கம்பேருக்காக சொல்றேன். அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரு வாட்டி மூச்சு இழுத்து விடுறதை விட மீன்கள் போன்ற உயிரினங்கள் பல முறை மூச்சு இழுத்து விட்டாதான், விச் மீன்ஸ் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணாதான் அதுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கணும் இங்க சொல்ல வரேன் ரைட்டுங்களா. அதுதான் சொல்ல வரேன். நிலவாழ் உயிரிகள் சுவாசித்தலுக்கு வாயு மண்டல ஆக்சிஜனை வந்து பயன்படுத்துகிறது. வெவ்வேறு விலங்குகள் ரைட்டுங்களா, வெவ்வேறு விலங்குகள் வெவ்வேறு உறுப்புகள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்கிறது. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஆக்சிஜன் அதிகமாக உள்ள வாயு மண்டலத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது உறுப்புகளிலும் உள்ள அமைப்புகளின் பரப்பளவு பெரியதாகும் அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம வந்து இப்ப மனுஷன் எடுத்துமே வாயு மண்டலத்தில் இருக்கும் ரைட்டுங்களா, நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் தான் பயன்படுத்துறோம். அப்போ நம்மளுடைய உறுப்பு மண்டலம் லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்குது ரைட்டுங்களா. உறுப்புகளிலும் உள்ள அமைப்புகளின் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா பெரிதாகும் அப்படின்னு சொல்றோம். ஏன் பெரிதாகுது? ஏன்னா நம்ம வாயு மண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனை பயன்படுத்துறதுனால அது பெரிதா இருக்கு ரைட்டுங்களா. ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் இதன் மேற்பரப்பு வழியாக, மேற்பரப்பு இதுதான் ரொம்ப முக்கியம், வழியாக நடப்பதால் இதன் பரப்பளவு பெரிதாக உள்ளது அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம் வந்து காற்றை சுவாசிக்கிறோம், காற்றை சுவாசிக்கும் போது அந்த காற்றானது நம்ம லங்ஸ்ல இருக்கிற மேற்பரப்பு வழியா தான் வந்து பார்த்தோன்னா வாயு பரிமாற்றம் வந்து நடைபெறுது. மனிதனில் பாருங்க, மனிதனில் மூக்குத்துளை வழியாக காற்று வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம்ம சுவாசிக்கும் போது மூக்கு வழியா தான் சுவாசிக்கிறோம் ரைட்டுங்களா. மூக்கு துளையில் உள்ள ரோமங்கள், ரோமங்கள்னா நம்ம மூக்கு துளையில நாசில்ல ஒரு சின்ன சின்ன முடிகள் மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா, அந்த ரோமங்கள் காற்றை வடிகட்டுகிறது அப்படின்னு சொல்றோம் ரைட்டுங்களா. இப்போ மூக்கு துளையில ஏன் முடிகள் இருக்கு, சின்ன சின்ன முடி, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஃபங்க்ஷனுடைய வேலை என்னது, காத்தை வந்து ஃபில்டர் பண்றது ரைட்டுங்களா, காத்தை ஃபில்டர் பண்றது. மேலும் இதில் உள்ள சளி கூட நல்லா புரிஞ்சுக்குங்க, மூக்குல என்ன இருக்கு, சளி இருக்கு, மூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சளி கூட இதற்கு உதவி செய்கிறது. அப்போ நம்ம சுவாசிக்கிற காத்தை ஃபில்டர் பண்றதுக்கு 2 ஹெல்ப் பண்ணுது. ஒண்ணு மூக்குல இருக்கிற சின்ன சின்ன அந்த முடிகள், அது பிளஸ் அதே மூக்குல இருக்கிற சளி. ஸோ இது 2ம் சேர்ந்து தான் நம்ம உள்ள போற காத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் தொண்டையில் பாருங்க, தொண்டையில் குருத்தெலும்பு வளையங்கள் சொல்லியிருக்கான், குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுகிறது ரைட்டுங்களா. இப்போ மூக்குக்கு அப்புறம் தொண்டை வந்துடும், தொண்டையில வந்து பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு வளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது காற்றுப்பாதை தடைபடாமல் செல்ல உதவுகிறது அப்படின்னு சொல்றான். அப்போ தொண்டையில் இருக்கிற குருத்தெலும்புடைய வேலை என்னது, அந்த காத்து போற பாதை அது எதுவுமே தடைபடாம பாதுகாக்கிறது தான் இந்த குருத்தெலும்புடைய வேலை. நுரையீரலினுள் காற்று செல்லும் வழி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா சிறு சிறு குழாய்களாக பிரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு காற்று வரும் வழி இருக்கு, நுரையீரலுக்கு போன உடனே அது சின்ன சின்ன இதா லங்ஸ்ன்னு வச்சுங்களேன், எனக்கு இப்படிதான் வரைய தெரியும், இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டா வந்து அது பிரியும். அது கடைசியில எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூச்சு சிற்றறைகள் என்று அழைக்கப்படும் பலூன் போன்ற அமைப்பில் முடிவடைகிறது ரைட்டுங்களா. ஸோ பாருங்க இந்த அமைப்பு எப்படி இருக்கும், லங்ஸ் பக்கத்துக்கு பலூன் மாதிரி தான் இருக்குது ரைட்டுங்களா.
அந்த பலூன் போன்ற அமைப்பில் வந்து பார்த்தோன்னா முடிவடைகிறதுன்றான். இந்த மூச்சு சிற்றறைகள் இதுக்குள்ள சின்ன சின்ன சிற்றறைகள் இருக்குமா, ஒரு ரூம் மாதிரி இருக்கும், பாக்ஸா, ரைட்டுங்களா. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்வியோலை, ரைட்டுங்களா. இதை தமிழில் அப்படியே கூட வைக்கிறான், ஆல்வியோலை, ரைட்டுங்களா. ஆல்வியோலை அல்லது ஆல்வியோலை, ரைட்டுங்களா. இதுக்கு அது இந்த பாக்ஸுக்கு பேர் அதுதான் பேர். இந்த இடத்துல தான் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது, ரைட்டுங்களா. ஸோ டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம், நுரையீரலில் எந்த இடத்தில் வாயு பரிமாற்றம் நடைபெறுதுன்னா ஆல்வியோலைன்றது தான் ஆன்சர். அது தமிழ்ல மூச்சு சிற்றறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. மூச்சு சிற்றறைகள்ல வலை போன்ற ஏராளமான இரத்த நாளங்கள் காணப்படுகிறது அப்படின்றாங்க, ரைட்டுங்களா. காற்றை வந்து நாம் வந்து உள்ளிழுக்கும் பொழுது சொல்றான் பாருங்க, காற்றை உள்ளிழுக்கும் பொழுது விலா எலும்பு வந்து பாத்தீங்கன்னா மேல் எழும்புகிறது, ரைட்டுங்களா. ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எழும்பு, நம்ம மூச்சு இழுத்த உடனே ரிப்ஸ் வந்து வெளியே வரும், மேலே வரும், ரைட்டுங்களா. உதர விதானம், ரைட்டுங்களா. ஸோ ரிப்ஸ் கீழே வந்து இருக்குங்க. ஸோ மார்பு இப்படி தான் இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உதர விதானம்னு இருக்கும், ரைட்டுங்களா. அது வந்து என்ன ஆகுதுன்னா தட்டையாகிறது, தட்டைனா இப்படி நீல வாக்கில் ஆகுது, ரைட்டுங்களா. விளைவாக மார்பு குழி தட்டையாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதனால் காற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்வியோலை அப்படின்னு சொல்ற அந்த நுரையீரலில் இருக்கிற சின்ன சின்ன பாக்ஸ், ரைட்டுங்களா, அது எல்லாத்துலயும் போயிட்டு காற்று வந்து ஃபில் ஆயிடுது. ரத்தம் உடலின் பல பகுதியில் இருந்தும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதற்காக மூச்சு சிற்றறைகளுக்கு, இந்த மூச்சு சிற்றறை பேர் என்னங்க, ஆல்வியோலைக்கு கொண்டு வரப்படுது, ரைட்டுங்களா. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியே போனா எங்க தான் எடுத்துக்கிட்டு வரணும், அந்த ரத்த நாளங்கள் வழியாக நம்ம நுரையீரலுக்கு எடுத்துட்டு வந்து அங்கிருந்து தான் நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பிட்டு ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா. இதுதான் இந்த பேசிக் கான்செப்ட். மூச்சு சிற்றறைகளில் உள்ள ஆக்சிஜன் உடல் செல்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. உள்ளிழுக்கிற காற்று வந்து அப்படியே ஆக்சிஜன் மாறி அப்படியே நம்ம ரத்தத்துல கலந்துடுதா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் நடக்கல, ரைட்டுங்களா. அப்போ அது எப்படி நடக்கிறது பாருங்க. காற்று உள்ளிழுக்கப்பட்டு வெளியிடும் பொழுது, நம்ம மூச்சை உள்ளிழுத்து வெளியிடும் பொழுது சிறிது காற்று, ரைட்டுங்களா, சிறிது காற்று நுரையீரலில் தங்கி விடுவதால் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா. நம்ம உள்ள இழுத்து வெளியே விட்ட உடனே மொத்த காற்று அப்படியே வெளியே போயிடல, சிறிதளவு காற்று எங்கே தங்கியிருதான், நுரையீரலிலே தங்கி இருக்கிறான். ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடவும் போதுமான நேரம் கிடைக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட். நம்ம மூச்சை உள்ளிழுத்து விட்ட உடனே நம்ம ஆக்சிஜன்லாம் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டு இல்லை, அந்த டைம்ல மூச்சை உள்ளிழுத்து வெளியிடும் நேரத்துல சிறிய நேரத்துல கொஞ்சம் காத்து வந்து பாத்தீங்கன்னா நுரையீரலே தங்கிடுது. அந்த காத்தை தான் இவங்க என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. விலங்குகள்ல உருவ அளவு பெரிதாகும் பொழுது இந்த பரவுதல் முறைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த முறை வந்து பார்த்தோன்னா எல்லா பார்ட்டுக்கு எத்துமே ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க முடியாது, ரைட்டுங்களா. அதற்கு பதிலாக தான் நம்ம சுவாச நிறமி வந்து இருக்குது ரத்தத்தில். சுவாச நிறமின்றது சிகப்பு நிறமாக இருக்குல்ல ரத்தம், அதுக்கு காரணமே அந்த சுவாச நிறமி தான், ரைட்டுங்களா. இது ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து ஆக்சிஜன் குறைவுபடுவதற்கு முன்பு திசுக்களுக்கு எடுத்து செல்கிறது, ரைட்டுங்களா. நம்ம ஆக்சிஜன் எங்க பரிமாற்றம் நடைபெறுது, நுரையீரலிருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு ஆக்சிஜன் குறையறதுக்கு முன்னாடியே அந்த திசுக்களுக்கு செல்களுக்கு எடுத்து போயிட்டு இந்த சுவாச நிறமி ஆக்சிஜனை வந்து கொடுக்குது, ரைட்டுங்களா. நம்ம உடம்புல இருக்கிற அந்த சுவாச நிறமியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின். இது டைரக்டா பல வாட்டி கேட்டா ஹீமோகுளோபின், ரைட்டுங்களா. ஆக்சிஜனுடன் அதிகமாக சேரும் திறன் உடையது. இதாங்க டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஏன் சுவாச நிறமியான ஹீமோகுளோபின் வந்து ரத்தத்தில் இருக்குன்னா இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும், ரைட்டுங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு பார்க்கணும். ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு அதிகம் நீரில் கரையும், ரைட்டுங்களா. இது பாயிண்ட்டுங்க. இது ஆக்சிஜனை காட்டிலும் கார்பன் டை ஆக்சைடு தான் நீர்ல வந்து பார்த்தோன்னா அதிகமாக கரையும். எனவே இவை ரத்தத்தில் கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது, ரைட்டுங்களா. ரத்தத்தில் கரைந்த நிலை. ஏன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்து போறதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிக்மெண்ட் வந்து தேவைப்படலை, ஏன்னா ஆக்சிஜன் எடுத்து போற அளவுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் கரையும். அப்போ என்ன பண்ணலாம், ரத்தத்தில் இருக்கிற அந்த லிக்யூட்லயே கரைச்சி கார்பன் டை ஆக்சைடு வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். Indus classes.